பணத்திற்காக வேலை செய்வதா அல்லது பணத்தை எங்களுக்காக வேலை செய்ய வைப்பதா? இந்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள் தினமும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்கிறார்கள். மாதம் முடிந்ததும் சம்பளம் வாங்குகிறார்கள். அந்த சம்பளத்தில் வீட்டு செலவு, கடன், இஎம்ஐ, குழந்தைகளின் படிப்பு, மருத்துவச் செலவு என்று அனைத்தையும் செலவழித்து மீண்டும் அடுத்த மாத சம்பளத்தை எதிர்பார்த்து வாழ்கிறார்கள். இது ஒரு சாதாரண வாழ்க்கை முறை. ஆனால் சிலர் மட்டும் வேறுவிதமாக வாழ்கிறார்கள். அவர்கள் தினமும் கடுமையாக வேலை செய்யாமல் இருந்தாலும் அவர்களிடம் பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். காரணம், அவர்கள் பணத்திற்காக வேலை செய்யவில்லை, பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைப்பது. இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டவுடன் மனிதனின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். ஏழ்மை மனநிலை எப்படி உருவாகிறது? ஒரு குழந்தை சிறு வயதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறது? நன்றாக படி, நல்ல வேலை பெறு, மாத சம்பளம் வாங்கு, பாதுகாப்பான வாழ்க்கை வாழ். இவை அனைத்தும் தவறில்லை. ஆனால் இந்த சிந்தனை மனிதனை சம்பள வாழ்க்கை என்ற வட்டத்திற்குள் அடைத்து விடுகிறது. அதாவது, நான் வேலை செய்தால்தான் பணம் வரும். இந்த எண்ணமே பலரை வாழ்க்கை முழுவதும் ஓட வைக்கிறது. ஒரு நாள் வேலை செய்யவில்லை என்றால் வருமானமும் இல்லை. இதுதான் பெரும்பாலான மக்களின் உண்மை நிலை. பணக்காரர்கள் வேறுபட்டு சிந்திப்பார்கள். செல்வந்தர்கள் முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார்கள். பணம் சம்பாதிப்பதை விட பணம் உருவாக்கும் சொத்துக்களை உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்கள் நேரத்தை மட்டும் விற்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக வருமானம் தொடர்ந்து வரும் அமைப்புகளை உருவாக்குவார்கள். உதாரணமாக, வாடகை வீடுகள், தொழில் நிறுவனங்கள், யூடியூப் சேனல்கள், புத்தகங்கள், டிஜிட்டல் பொருட்கள், முதலீடுகள், பங்குச்சந்தை, ஆன்லைன் வருமான அமைப்புகள். இவை அனைத்தும் ஒரு முறை உழைத்தால் தொடர்ந்து வருமானம் தரக்கூடியவை. அதனால் செல்வந்தர்கள் நேரத்தை மட்டும் உழைப்பதற்காக பயன்படுத்த மாட்டார்கள். அவர்கள் சொத்துக்களை உருவாக்க நேரத்தை பயன்படுத்துவார்கள். சொத்து என்றால் என்ன? பலர் வீடு, கார், மொபைல் போன்றவற்றை சொத்து என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சொத்து என்பது உங்கள் கையில் தொடர்ந்து பணம் கொண்டு வரும் ஒன்று. உதாரணமாக, வாடகை தரும் வீடு, லாபம் தரும் தொழில், வருமானம் தரும் யூடியூப் வீடியோ, முதலீடு செய்யப்பட்ட பங்குகள், புத்தகங்கள் அல்லது ஆன்லைன் கோர்சஸ். இவை அனைத்தும் நீங்க தூங்கிக் கொண்டிருந்தாலும் பணம் உருவாக்கும். ஆனா இஎம்ஐ, கார், தேவையில்லாத கடன், ஆடம்பர பொருட்கள், இவை பணத்தை வெளியே கொண்டு செல்லும். இதைத்தான் பலர் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறார்கள். ஏன் பலர் பணக்காரராக முடியவில்லை என்று? அதற்கான மிகப்பெரிய காரணம் பயமும் பாதுகாப்பு மனநிலையும். பலர் வேலை போய்விடுமோ, தொழில் நஷ்டமாகிவிடுமோ, மக்கள் என்ன சொல்வார்கள், நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்று பயந்து எந்த புதிய முயற்சியையும் ஆரம்பிக்க மாட்டார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் தோல்வியை ஒரு பாடமாக பார்க்கிறார்கள். அவர்கள் முயற்சி செய்வார்கள், தவறு நடந்தால் திருத்திக் கொள்வார்கள், மீண்டும் முன்னேறுவார்கள். கல்வி மட்டும் போதுமா? நல்ல மதிப்பெண் வாங்குவது வாழ்க்கைக்கு உதவுமா? ஆனால் பணத்தை கையாளும் அறிவு தனியாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. பல உயர்கல்வி பெற்றவர்களுக்கு கூட சேமிப்பு தெரியாது, முதலீடு தெரியாது, வரி மேலாண்மை தெரியாது, தொழில் தொடங்க தெரியாது. இதனால் பெரிய சம்பளம் இருந்தாலும் பணக்காரராக முடியவில்லை. அதனால் பணம் பற்றிய கல்வி மிகவும் முக்கியம். பணத்தை சேமிப்பது மட்டும் போதாது. பலர் பணம் சேமித்தால் நான் செல்வந்தன் ஆகிவிடுவேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் வெறும் சேமிப்பு மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. பணம் வளர வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வருமானம் உருவாக்க வேண்டும். அதற்காக முதலீடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிய தொகையிலிருந்தே தொடங்கலாம். தொடர்ச்சியாக முதலீடு செய்தால் அது காலப்போக்கில் பெரிய செல்வமாக மாறும். நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியம். ஒரு ஏழை மனிதனுக்கும் ஒரு பணக்காரனுக்கும் ஒரே 27 மணி நேரம்தான். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தும் விதம் வேறுபடும். பலர் நேரத்தை சமூக வலைத்தளங்களில், தேவையில்லாத பேச்சுகளில், சோம்பேறித்தனத்தில் வீணாக்குகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் புதிய திறமைகள் கற்கிறார்கள், முதலீடு பற்றி படிக்கிறார்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறார்கள், புதிய வாய்ப்புகளை தேடுகிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கை மெதுவாக உயர ஆரம்பிக்கிறது. பணக்கார் மனநிலை என்றால் என்ன?
பணக்கார் மனநிலை என்பது அதிக பணம் வைத்திருப்பது அல்ல. அது வாய்ப்புகளை காண்பது, பயதை கட்டுப்படுத்துவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது, சொத்துக்களை உருவாக்குவது, இவற்றின் கூட்டுத்தொகை. ஒரு மனிதன் தனது சிந்தனையை மாறியவுடன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். உழைப்பு மட்டும் போதாது. உலகத்தில் பலர் கடுமையாக உழைக்கிறார்கள். ஆனால் அனைவரும் செல்வந்தர்கள் ஆகவில்லை. ஏனெனில் அவர்கள் எப்படி உழைக்க வேண்டும் என்பதை கருத்து கொள்ளவில்லை. சிலர் நாள் முழுவதும் வேலை செய்வார்கள், ஆனால் வருமானம் வளராது. மற்றவர்கள் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவார்கள், சொத்துக்களை உருவாக்குவார்கள், தங்களின் நேரத்தை பெருக்குவார்கள். இதுவே பெரிய வித்தியாசம். தோல்வியை பயப்படாதவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். பெரிய வெற்றிகள் அனைத்தும் சிறிய தோல்விகளின் மேல் கட்டப்பட்டவை. ஒரு தொழில் ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் லாபம் வராமல் இருக்கலாம், மக்கள் விமர்சிக்கலாம், நண்பர்கள் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் ஒரு நாள் வெற்றியாக மாறும். வாழ்க்கையை மாற்றும் 3 முக்கிய விதிகள். 1. சம்பளத்தை மட்டும் நம்பாதீர்கள், பல வருமான வழிகளை உருவாக்குங்கள். 2. தேவையற்ற செலவுகளை குறையுங்கள், ஆடம்பரத்தை விட சொத்துக்களை உருவாக்குங்கள். தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பாதிக்கும் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். டிஜிட்டல் உலகத்தின் வாய்ப்புகள். இப்போது உலகம் மாறிவிட்டது. ஒரு மொபைல் போன் இருந்தாலே வீடியோ உருவாக்கலாம், ஆன்லைன் தொழில் செய்யலாம், உலகம் முழுவதும் மக்களை அடையலாம். வீட்டிலிருந்தபடியே பணம் சம்பாதிக்கலாம். இதுபோன்ற வாய்ப்புகள் முன்பு கிடைக்கவில்லை. அதை சரியாக பயன்படுத்துபவர்களே வேகமாக முன்னேறுகிறார்கள். இறுதி சிந்தனை. வாழ்க்கையில் பணம் மிகவும் முக்கியம். ஆனால் பணத்தை சம்பாதிப்பதற்காக வாழ்க்கையை முழுவதும் விற்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும், சொத்துக்களை உருவாக்க வேண்டும், நேரத்தை மதிக்க வேண்டும், பணத்தை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் வேலை செய்யாமல் இருந்தாலும் வருமானம் வரும் நிலையை உருவாக்க வேண்டும். அதுவே உண்மையான நிதி சுதந்திரம். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அதை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களின் கையில் அது ஒரு சக்தியாக மாறுகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய நிதி முடிவுகள் நாளைய உங்கள் வாழ்க்கையை